நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ பாட்டி. என் செல்ல பேத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? விளையாண்டுட்டு இருக்கேன். ஆஹா. பாட்டி உங்களுக்கு டீ வேணுமா? நான் போட்டு வச்ச டீ. ஆஹா. எங்க குடு. ஆஹா, சூப்பரான டீ. இந்தாங்க பிஸ்கெட்டும் இருக்கு. சாப்பிடுங்க. அட்டகாசமா இருக்கு. அப்புறம் அஞ்சனா அம்மா எங்க? அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்படியா? 2 பேரும் சண்டை போடாதீங்கன்னு சொல்றீங்களா பாட்டி நீங்க? சொல்றேம்மா. உனக்காக நான் ஆசையா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? சாக்லேட். Thank you. வெல்கம். நாம இப்போ அம்மா அப்பாவோட கோவத்தை இல்லாம பண்ணலாமா? வா, எந்திரிச்சு வா. வா, போலாம். பாட்டி என்ன தூக்குங்க. அப்படியா? சரி, தூக்குறேன், வா. ஆஹா, பாட்டியோட இடுப்புல உட்காந்துட்டியா? குழந்தை ஏதோ மேல கம்ப்ளைண்ட் சொல்றாளே, என்னது? அப்பாவும் நீங்களும் சண்டை போட்டீங்கல்ல, அத நீ பாத்தியா? அத நாங்க சும்மா விளையாடணும். இல்ல, அப்பா உங்களை அடிக்க வந்ததை நான் பார்த்தேன். இது உண்மையாமா? அது எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்கிற சண்டையில ஒரு பகுதி தான். எல்லாரும் அவங்க பணபலத்தை காட்டுறாங்க. எனக்கு நான் மட்டும் தான் இருக்கேன். தர்மம் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும். நான் எந்த பக்கமும் இல்ல. நில்லுமா, நீ யாருக்கும் சப்போர்ட் பண்ணாத. ஆனா மனோவுக்கும் உனக்கும் நடுவுல சின்ன விரிசல் கூட வரக்கூடாது. அவன் என்னோட பையன். நான் தர்ம சங்கடத்துல இருக்கேன். இனி நீ மல்லிகாக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் மனோவுக்கும் உனக்குமான உறவை கண்டினியூ பண்ண முடியும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேமா. நான் இந்த மாதிரி வாழ்க்கைய எத்தனை நாளைக்கு தான் வாழ முடியும்? என் புருஷனோட எதிரி எனக்கும் எதிரிதான்னு சொன்னா என்னோட வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம் இருக்கும்? இங்க இருக்கிற ஒவ்வொரு செவத்துக்கும் கண்ணும் காதும் இருக்கு. ஒரு நாள் எல்லாம் முடியும்னு நினைக்கிறேன். உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். வா. அஞ்சனா உன்னை விட்டு விலகி போறாளா? அது எனக்கு தெரியலம்மா. நான் உங்க கூட தான் இருப்பேன். உங்ககிட்ட நான் சொன்னேன்லம்மா, என்கிட்ட அவ ரொம்ப மோசமா பேசினான்னு. நீ அடிக்க போனப்போ அவ உன் கைய புடிச்சிட்டாளா? உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா உடனே கோவப்படுற, அடிக்க போற.
அதுவும் அஞ்சனா மாதிரி ஒரு பொண்ண நீ அடிக்க கை ஓங்கிருக்க. அவகிட்ட நடந்த விஷயங்களை பொறுமையா தான் நீ பேசியிருக்கணும். அம்மா, அவளை நான் விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருந்தா அதை மட்டும் சொல்லுங்கம்மா. அவளை விட்டு கொடுத்துருன்னு நான் சொல்லல மனு. நாம எடுக்க போற கடைசி முயற்சி வீணா போயிடுச்சுன்னா, ஒருவேளை உங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்தா கூட அவ இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. அவ கூடிய சீக்கிரம் IAS எக்ஸாம் எழுத தயாரா இருக்கான்னு உனக்கே நல்லா தெரியும். எல்லா சட்டமும் அஞ்சனாவுக்கு அத்துப்படி. அவ சொல்றதை கேட்டு வாயை மூடிட்டு வேலையை பாருன்னு சொல்றீங்களாம்மா? அப்படி நான் சொல்ல வரல. எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனை வேணும். சரியான நேரத்துக்கு ருசியான சாப்பாடு கிடைக்கிறதெல்லாம் அதிர்ஷ்டம். அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். சாப்பாட்டை இங்க சாப்பிட்டு நன்றிய வேற இடத்துல காட்டுறாங்க. மனு, நான் பாசம் காட்டினா அளவில்லாத பாசம் தான் காட்டுவேன். ஆனா நான் பாசம் காட்டினவங்க எல்லாருமே என் முதுகுல குத்தும் போது எனக்கு அது வலிக்குது. அப்படிப்பட்டவங்கள நாம துரோகிங்கன்னு தானே சொல்லணும். ஆனாலும் இத்தனை வருஷமா நம்ம கூடவே இருந்தவங்கள பட்னி போடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ இந்த வீட்ல சாப்பிட்டுக்கலாம். நாளையில இருந்து உனக்கு கிடைக்காது. எனக்கு இன்னில இருந்தே வேண்டாம். இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் குழந்தைக்கு கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம். குழந்தைக்கு மட்டும் தான் கொடுக்கணும். குழந்தைய சாக்க வச்சு சாப்பிடுறதெல்லாம் அசிங்கம். ஹலோ, இந்த தட்டை யாரு கழுவி வைப்பா? ஷாஜியான் எங்க இருக்கீங்க? நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். என்னாச்சுமா? ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு வேணும். அப்புறம் கொஞ்சம் பிரெட்டும் ஜாமும் வேணும். நீ வீட்ல தானே இருக்க? வீட்ல தான் இருக்கேன். இங்க எனக்கு கொடுத்த அன்னதானத்தை நிறுத்திட்டாங்க. மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். அவங்க காட்டின பாசத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது பணமா கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் உடனே வாங்கிட்டு வரேன்.
சாரதா, என்ன மேடம்? நாளையில இருந்து நான் சொல்ற ஆளுங்களுக்கு மட்டும்தான் நீ சாப்பாடு கொடுக்கணும். டிராமா போட்டு நடிச்சவங்க யாரும் அந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. சாரதா, நாளையில இருந்து எனக்கும் சாப்பாடு வேண்டாம். என்ன நல்லபடியா கவனிச்சுக்க நாளைக்கு ஒரு ஆள் வராங்க. இந்தாம்மா. என்ன ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப ஏன் டிஃபன் வாங்கிட்டு வர சொன்ன? இதுவா? இதெல்லாம் சாரதாக்கா பண்ண வேலைதான். சாப்பாட்ட சமைக்காமலே வீட்டுக்கு போயிட்டாங்க. அத்தையும் மனுஷரும் வெளிய இருந்து வரும்போதே சாப்பிட்டுட்டாங்க. நான் தான் மாட்டிக்கிட்டேன். உண்மையாவா? ஆமாண்ணே. ஏதாவது நடந்திருந்தா என்கிட்ட சொல்லு. ம். ஏதோ பாசம் காட்டினதுக்கு பணத்தை கேட்டாங்கன்னு சொன்ன. அது சாரதாக்கா பண்ண வேலைக்கு தான் அப்படி சொன்னேன். சரிண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. இருந்தாலும் நாளைக்கும் நான் வரேன். என் மனசு இன்னும் உறுத்தலா தான் இருக்கு. நாளைக்கு பேசிக்கலாம். சரி, நான் போயிட்டு வரேன். ம். பாத்தியா மனு, அஞ்சனா எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கா. சாஜியை இங்க அவ வர சொன்னது சாப்பாடு கொடுத்துட்டு போறதுக்காக மட்டும் இல்ல, அது மூலமா சில எச்சரிக்கைய நமக்கு கொடுக்கறா. அவன் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனா பிரச்சனை நமக்கு தான் வரும். இல்லம்மா, ஷாஜி கிட்ட எல்லாம் அவன் சொல்ல மாட்டான். அது எனக்கும் தெரியும். டைனிங் டேபிள்ல நான் கொஞ்சம் அதிகமா தான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் என் கண்ட்ரோலை இழந்துட்டேன். சாப்பாடு விஷயத்துல நான் கணக்கு பார்த்திருக்க கூடாது இல்ல மனு. நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது. உண்மையிலேயே அது ரொம்ப சீப்பான விஷயம் மனு. இந்த பிரச்சனையினால உங்க 2 பேருக்குள்ள விரிசல் வந்துடக்கூடாது. வேண்டாம்மா, இனிமேல் அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்கம்மா. பேசிதான் ஆகணும் மனு. நீ ஒரு முறை அஞ்சனா கிட்ட பேசி பாரு. கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் அமைதியா அவளுக்கு எடுத்து சொல்லு. எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லம்மா. மறுபடியும் பேசி ஏதாவது சொன்னானா நான் ஏதாவது பண்ணிடுவேன். இத பாருப்பா, இந்த ஒரு முறை மட்டும். அப்ப கூட அஞ்சனா நம்ம பேச்ச கேட்கலனா நீ எடுக்கிற முடிவுக்கு அம்மா சம்மதிக்கிறேன். எனக்கு தப்பான உறவு இருக்குன்னு சொன்னவளே அவதான். எவனோ ஒருத்தனுக்கு பிறந்த குழந்தைய என் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கா. அது எப்படியாவது நான் சரி பண்ற மனு. லாஸ்ட் சான்ஸ். நீ அவகிட்ட பேசி பாரு. அவ ஒத்துக்கலன்னா நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்தம்மா. இன்னைக்கு என்னாச்சு? பாக்ஸ்ல ஃபுட் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தான் சாப்பிட போறோம். ஹோட்டல் ஃபுட்னு சொல்வாங்கல்ல, இது உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. நாளைக்கு நான் பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி தரேன். போதுமா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. அப்பா எங்க? வருவார். அப்பாக்கு ஹோட்டல் சாப்பாடா? இந்தா, போதும். நாம போய் வாயை துடைக்கலாம். வா போ.
அப்பா சாப்பிட்டுட்டாங்க. கூட இருந்து சாப்பிடணும்னு நினைச்சவங்கள அங்க இருந்து எழுப்பியும் விட்டுட்டாங்க. நீ தூங்கு. நாளைக்கு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும்ல. இதுக்கப்புறம் நம்ம கார்ல போக முடியாது. நடந்தோ இல்ல பஸ்ல தான் போகணும். நான் உன்கிட்ட கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். புருஷனுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குல்ல. அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு வாழறதுதான் நாட்டுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட நிலைமையும். உன்னோட ஃப்ரீடம் இல்லாம பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை ப்ரொடெக்ட் பண்ணதே நான் தான். அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? என் அளவுக்கு அதிகமா கேர் பண்ணதும் என் அளவுக்கு அதிகமா அடிச்சது நீங்க தான். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் நீ மறந்துடு. நாம கொஞ்சம் பொறுமையா பேசலாமா? அம்மா இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. ஒரு பையன்ற முறையில நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதால தான் அவங்க நிம்மதியாவே இருக்காங்க. நீயும் சப்போர்ட் பண்ணணும். உன்னால என்ன முடியும்னு அம்மாவுக்கு தெரியும். அம்மாவோட பாசம் என்னன்னு என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். அது நீ பண்ண புண்ணியம்னு சொல்லியிருக்க. ஆமா, சொல்ல போனா உங்களை விட அம்மா தான் அதிக பாசம் காட்டியிருக்காங்க. அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு எதுவும் கொடுக்கல. பாசம்னால எப்படிதானே எதையும் எதிர்பார்க்காம அதோட வேலையை செய்யும். நான் அம்மாவை ஏமாத்தல. அம்மாவோட மனசுக்குள்ள என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அதுல ஒரு மாற்றமும் இல்ல. என்னை அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி நான் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன். அம்மா என்கிட்ட என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் உங்களோட மருமக இல்லைன்னு தோணுச்சு. அப்படி நினைக்கலனா இந்த அளவுக்கு கேவலமான வார்த்தைகளை பேசி என்ன காயப்படுத்திருக்க மாட்டாங்க. அது என்னோட விதி. அம்மா ஏதோ கோவத்துல அந்த மாதிரி பேசிட்டாங்க. நீ அத்தை கூட சேர்ந்துட்டு அம்மாக்கு எதிராக பிளான் பண்றதா அம்மா நினைக்கிறாங்க. 100 ஜென்மம் எடுத்தாலும் சரி நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அத்தைக்கு சொத்து தான் வேணும்னா ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரலாம் இல்லையா? இவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்த கம்பெனிஸை உடனே விட்டு கொடுக்க முடியுமா? நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் அதானே சொத்து. இந்த லிஸ்ட்ல என்ன நீங்க சேர்க்க வேண்டாம். எனக்கு சொத்து பணம் எதுவும் வேண்டாம். இது எதையும் எதிர்பார்க்காம நிம்மதியா நான் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். கடைசியா ஒரு தடவை உன்கிட்ட பேசி பார்க்கலாம் தான் நான் வந்தேன். ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தான் அம்மா சொன்னாங்க. உன் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். உங்க கூட இருப்பேன். இது போதும். ஆனா அம்மாவுக்கு ஆதரவா நான் பேசலாம் மாட்டேன். அம்மா கூட இருக்கிற மாதிரி பிரதிபா அம்மா கூடயும் இருப்பேன். என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நீ யாருன்னு உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? நீ தெருவில் இருந்த ஒரு அனாதை. காரும் பங்களாவும் பார்த்தோன்னே உனக்கு போதை ஆயிடுச்சு. அதனாலதான் அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி மொத்த சொத்தையும் அடிச்சு போடுங்களான்னு பிளான் பண்ணிருக்கேன். மரியாதையா நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேட்டு நடக்கிற மாதிரி இருந்தா மட்டும் நீ என் கூட இருக்கலாம். இல்லைன்னா வெளியே போ. நான் பண்ற எல்லாமே சரியான விஷயங்கள் தான். அதே மாதிரி தான் என்னோட 2 அம்மாக்களும். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரியான வேலைகளை பார்க்க அது என்னால முடியாது. போதும், ரூம் விட்டு வெளியே போ. ஏன் ரூம்ல இருக்காத? நான் எதுக்காக போகணும்? நீ எனக்கு தேவையில்லை. நான் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க தான் போகணும். நான் இந்த ரூமை விட்டு போக மாட்டேன். வெளியே போறீங்களா உள்ள வரீங்களா? நான் கதவை சாத்தணும்.
பிரதிபா மேடம் எழுந்து நடந்ததே அதிசயம் தான் அப்படிதானே சந்திரா? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்க வீல் சேர்ல தான் இருந்தாங்க. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே சந்தோஷப்பட்டுக்காத. 2 பேரும் சண்டை போட ரெடியா இருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஒரு சந்தோஷம் வரும்போது கூடவே ஒரு சங்கட்டமும் வருது. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற நாள் எப்ப வரும்னு தெரியல. ஆமா, அதுக்குள்ள வினையோட அம்மாவும் வந்துடணும். இந்த வீட்டோட சந்தோஷத்துக்கும் வினையோட அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் அதை நினைச்சு ஒண்ணு சொல்ல. சந்தோஷங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படுது, வினைக்கும் தேவைப்படுது. அதைத்தான் நான் சொன்னேன். வினையோட அம்மாவை பாத்தீங்களா? பார்த்தேன். வரேன்னு சொன்னாங்களா? வருவா. ஆனா இப்ப இல்ல. அவ சில வேலைகள்லாம் முடிச்சிட்டு தான் வருவாளாம். அவ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவகிட்ட பையனை காட்ட வேண்டாம்ல. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் இல்லையா? இரு, நான் எடுத்து வைக்கிறேன். அட, யார் வந்திருக்கிறது? சுஜாமா. அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போனவதான். நீ போனதுக்கு அப்புறம் இங்க என்னென்னலாம் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் மாமா. இதுக்கப்புறம் பெண்டிங்கா இருக்கிறது இவங்களோட கல்யாணம் மட்டும்தான். பிரதிபாமா வந்தது நான் திரும்ப வரதா சொன்னேன். உனக்கு தெரியுமா, பிரதிபாமா விஷயத்துல ஒரு அதிசயம் நடந்திருக்கு. தெரியும். ஷாஜி எல்லாம் சொன்னாரு. நேத்து பிரதிபாமா எனக்கு கால் பண்ணி சீக்கிரமா கிளம்பி வான்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமா அவங்க வாய்ஸ கேட்டதுனால அது நம்பவே இல்ல. அதான் கிளம்பி வந்துட்டேன். அம்மாவுக்கு எப்படிமா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லண்ணே. நான் போய் பிரதிபாமாவை பார்க்கட்டுமா? ஷாஜி, நீ எப்படிதான் இவ கூட வாழ போறியோ? அம்மாடி, பிரதிபாமா, இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை பத்தி எனக்கு தெரியுமா? உன்னோட 12 வயசுல இருந்தே என்ன வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு இருந்திருக்க. அதுக்கிடையில உன்னை பத்தி நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா. அம்மா, ஷாஜிய பாத்தியாமா? அவரோட ஆட்டோல தாமா வந்தேன். வெளியே நிக்கிறாரு. எனக்கு உடம்பு சரியாகி நான் குணமானதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ல. நீ இப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதாம்மா என்னோட ஆசையாவும் இருந்தது. உங்களோட ஆசீர்வாதத்துல தான் கல்யாணம் நடக்கணும். கண்டிப்பா என் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். சுஜா, நீ எப்ப வந்த சுஜா? இதோ இப்பதாம்மா வந்தேன். உங்க அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்லம்மா. இதுக்கப்புறம் இந்த வீட்ல பேஷண்ட்டும் இல்ல, ஹோம் நர்ஸ்க்கும் வேலை இல்லையே. இருந்தாலும் நீ வந்திருக்க, ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு போ. நான் என் வீட்டுக்கு போகணுமாமா? உன் கவனிப்புல இருந்த ஒரு ஆளு எந்திரிச்சு நிக்கிறதையும் நடக்கிறதையும் நீயும் பாத்திருப்பல்ல. நீயும் என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிட்ட. எனக்கு அதை பத்தி தெரியாதுமா. எல்லாருமே நீ சொல்ற மாதிரி தான் சொன்னாங்க. கூடவே இருந்து கழுத்து அறுத்துட்டாங்க. நான் அதெல்லாம் பேச விரும்பல. உனக்கு இந்த வீட்ல வேலை இல்ல. அம்மா, நான் சொல்லிதான் சுஜா இப்ப இங்க வந்திருக்கா. இவ வாழ்க்கையில முக்காவாசி நாள் என் கூட தான் இருந்திருக்கா. இதுக்கப்புறமும் அப்படிதான் இருப்பா. அவளை உன்னால அனுப்ப முடியாது. சுஜா, வா. இன்னைக்கு படிச்சிட்டு வர சொன்னது எல்லாத்தையும் படிச்சிட்டியா? நான் படிச்சிட்டேம்மா.
நான் குட் கேர்ள்னு மிஸ் சொன்னாங்களே என்ன நிறைய மார்க் வாங்கியிருக்கேன். நல்ல மார்க் வாங்கணும், நல்லா படிச்சு ஒரு வேலைய வாங்கி நீ சொந்த கால்ல நிக்கணும். இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு அதுதான் தேவைப்படுது. அப்பயும் நீங்க என் கூட இருப்பீங்களா அஞ்சனாமா? இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அப்படின்னா நான் இப்ப போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரட்டுமா? இன்னில இருந்து நாம இந்த வீட்ல சாப்பிட கூடாது அனு. போற வழியில சாப்பிடலாம். அதுக்காக தான் நம்ம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டோமா? ஆமா. மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுன்னா வெளியே போங்க, நான் ஆஃபீஸுக்கு போகணும், டைம் ஆகுது. முடியும் போது சொல்றேன். நீ போய் ஷூவை போட்டுக்கோ. இதுக்கு முன்னாடி நான் இப்படி தானே பண்ணிட்டு இருந்தேன். பழைய கதையை பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ பேசணும், நானும் பேசுவேன். தெருவுல அலைஞ்சு தெரிஞ்ச உனக்கு வாழ்க்கையை கொடுத்தது நான் தானே சொல்லுவீங்க. அதெல்லாம் சொல்லி நான் கேட்டுட்டேன். வெளியே போடி நான் சொல்லாம இருக்கிறதால தான் இப்படி பண்றியா? ஆமா, நீங்க சொல்லி பாருங்க, அப்புறம் என்ன நடக்கும் தெரியும்ல. உங்களால என்ன பண்ண முடியுதுன்னு தான் நானும் பாக்குறேனே. என்ன அவமானப்படக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்களா? நல்லது. இந்த ரூம் எனக்கும் சேர்ந்ததுதான். உன்னோட ரூம்? நான் உங்களோட பொண்டாட்டி. ஓ, அதான் விஷயமா? அதை இல்லாம பண்ணிடும். அப்பனா மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். அனு, ஷூ போட்டுட்டியா? வா. எப்படி பண்றாங்க? பழி வாங்குறாராம். நீ வா. இந்தா, நீ வெளியே போய் நில்லு, நான் இப்ப வந்துடுறேன். அம்மா, அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். நீ எப்படி கூப்பிட்ட? உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். உன் அம்மா தான் நீ பிறந்தப்பவே இறந்து போயிட்டாங்களே, அதுக்கப்புறம் எப்படி அவங்க கிட்ட பேசுவ? இந்த அம்மா கிட்ட தான் பேச போறேன். என்கிட்டயா? ஆமா. நான் உன்னோட அம்மாவா? ஆமா. அப்படி சொல்றதுக்கு உனக்கு வாய் கூசல? என்னை ஏமாத்தி இருக்க, எனக்கு துரோகம் பண்ணி நன்றி கெட்டத்தனமா நடந்திருக்க. உன் அகராதியில அம்மாவுக்கு அதான் அர்த்தமா? என்னோட மனசுல ஒரு அம்மா இருக்காங்க. நான் அந்த அர்த்தத்துல தான் உங்களை கூப்பிட்டேன். உன் மனசுல நினைக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. யார் வேணா அம்மாவா இருக்கலாம். என் மகன்னு சொல்லிக்கிற அருகதை உனக்கு இப்ப இல்ல. நீ மறந்துட்டியா? நீ எங்க இருந்து வந்த? இப்போ உன் நிலைமை என்ன? இதையெல்லாம் நீ நினைச்சு பார்த்தன்னா உன்னை பத்தி உனக்கு ஞாபகம் வரும். ஆமாமா, நான் தெருவுல இருந்து வந்தவதான். இப்போ ராஜ குடும்பத்துல வாழறேன். நான் வந்த வழிகளை நான் மறக்கவே இல்லை. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே எப்பவும் என் மனசுல இருக்கும். எனக்கு கிடைச்ச பாசத்தோட கணக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களோட பெருமை அது ரொம்ப பெருசுமா. நீங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப ரொம்ப பெருசு. அப்படி நீ நினைச்சிருந்தா பிரதிபா கூட சேர்ந்து என்ன ஒரு குற்றவாளியா நிக்க வைக்க நீ நினைச்சிருக்க மாட்ட. என் பையனுக்கு தப்பான உறவால குழந்தை பிறந்திருக்குன்னு ஊருக்காரங்களுக்கு தெரியற அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்க மாட்டேன். உன்னோட அம்மானா அது அந்த பிரதிபா மட்டும்தான். என் கூடவே இருந்து நீ என்னை ஏமாத்திட்ட. என் பின்னாடி இருந்து என் முதுகுல குத்திட்ட. நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. நான் யாரு பக்கமும் சேரவே இல்லை. அப்படி நடந்துகிட்டதாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நீ சொல்றதுல ஒண்ணு கூட நம்புற மாதிரி இல்ல. காலம் அதுக்குண்டான பதில சொல்லமா. உன் பொண்டாட்டி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. என்னோட பொண்டாட்டிய? அந்த உறவெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சுமா. அதை நான் முடிச்சிட்டேன். நாங்க பிரிய போறோம். அதெல்லாம் உன்னோட முடிவு மனு. நான் அந்த முடிவை எடுத்துட்டேன். நீ இன்னைக்கே வீட்டை விட்டு கிளம்பணும். உங்களை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டிங்கிறவ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பொருள் தான் இல்ல. அதை யூஸ் பண்ணி முடிச்சது குப்பை தொட்டில போடுறீங்க. ஆமாண்டி, நீ வேஸ்ட் தான். சரி, நீங்க பெரியணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. பெரியும் போது நாம அக்ரிமெண்ட் போட்டுக்கணும்ல. புருஷனோட சொத்துல இருந்து பாதி வேணும். அது வரைக்கும் இந்த வீட்ல நான் என்னோட ரூம்ல தான் இருப்பேன். அதுக்கப்புறம் சாப்பாடு அது இப்போ அன்னதானமா இருக்குல்ல, அது எனக்கு வேண்டாம்.
சட்டபூர்வமா கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணி தப்பு பண்ணிட்டோன்னு இப்போ உங்களுக்கு தோணுது இல்ல? இப்போ அது அவளை பத்தி தெரியுதா? அவ பிரதீபாவோட சேர்ந்துட்டா. அந்த தைரியத்துல தான் நம்மளை எதிர்க்கிறா. ஐ மாமா நீங்களா? காலையிலே அம்மாவும் பொண்ணும் எங்க போறீங்க? பார்த்தா தெரியலையா மாமா? ஸ்கூலுக்கு அப்படியா? போறோம். என்னன்னா வந்ததுல இருந்து வெளியே நிக்கிறீங்க? சுஜாவை கூப்பிட்டு வந்தம்மா. சுஜா வந்திருக்காளா? பாக்கலையா? நான் போயிட்டு வந்து பாக்குறேன். அவ இங்க இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும். அவளை பிரதீபா மேடம் தான் ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆமா, இங்க ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி தோணுது. அது எல்லாமே அவங்களோட ஃபேமிலி பிரச்சனை, நம்ம தலையிட வேண்டாம். இல்லம்மா, உனக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. நீ எதுக்காக வெளியில இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்ட? நேத்து நீ என்கிட்ட சொன்ன எதையும் என்னால நம்பவே முடியல. அது அப்புறமா சொல்றேன். உங்ககிட்ட நிறைய பேசணும், ஆனா இங்க வேண்டாண்ணா. அத கேட்டதும் நீங்க உடனே கோவப்படக்கூடாது. அப்படின்னா கோவப்படுற அளவுக்கு இங்க ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு அர்த்தம். இப்படி நீங்க பேசினா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இல்லம்மா, நீ சொல்லாம நான் இங்க எதையும் பண்ண மாட்டேன். எங்களை முதல்ல ஸ்கூல்ல விடுங்கண்ணே, அதுக்கப்புறம் இத பத்தி பேசலாம். சரிம்மா. அப்புறம் போற வழியில சாப்பிட ஹோட்டல்ல நிறுத்தணும். உன் நிலைமை அந்த அளவுக்கு வந்துருச்சுல? அதெல்லாம் மாறிடும்னு. அனு, ஹோட்டல்ல போலாமா? வா. ஏறுமா. வண்டியை எவ்வளவு வேகமா ஓட்டிட்டு வர? நல்லா ஸ்டைலா வண்டியை ஓட்ட சொல்லி நீ தானே என்கிட்ட சொன்ன. ஓ, அதுக்காக இவ்ளோ வேகமா ஓட்டுவியா? என் உயிரே போயிட்டு வந்துருச்சு. ஆனா ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, உனக்கு இப்போ கிராமத்தோட மனசும் நகரத்தோட மேனஸும் இருக்கு. அம்மா, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? இன்னைக்கு காலையில ஸ்ட்ரைக் நடக்குது இல்லையா? பிரதிபா ஆண்டியை பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. ஹாய். ஆண்டி, ஆண்டி, ஐயோ. சூப்பரான விளையாட்டு. கொஞ்ச நாளாவே எங்களை ஏமாத்திருக்கீங்கல்ல? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டி, நான் உங்களோட ஃபேன். உங்க கூடவே தான் இருப்பேன். சுஜி, நீ எப்போ வந்த? நான் இன்னைக்கு தான் வந்தேன். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சோனா, நீ இப்பதாம்மா பழைய சோனாவா மாறி இருக்க. இதுக்கு முன்ன இருந்த குசுமத்தனம் இப்ப இல்ல. நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு தானே இந்த சோனா. எல்லாம் இந்த ஆண்டிக்கு ஞாபகம் இருக்குமா? மனு உன்னை விட்டு போனதுனால உன் ட்ராக்கே மாறிடுச்சு. அது எல்லாத்தையும் விடுங்க ஆண்டி. வினய், நீ என்ன அங்கே நிக்கிற? வா. மேடம், உங்க பேச்ச கேட்டு அங்கேயே நின்னுட்டேன். நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கல்ல? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நான் பாஸ்கர் அண்ணன் கிட்ட சொன்னேன். ஆண்டிக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வினய் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்மா. ஆனா நான் இவனை கெட்டவன் ஆக்கிருவேங்கிற பயம் இருக்குல்ல? இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடினா அப்படிதான் நினைச்சிருப்பேன். மேடம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா. மேடம், உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு தான் வந்தேன். ஆனா தெரியாம அம்மானு கூப்பிட்டுட்டேன். மன்னிச்சிருங்க. என்ன மன்னிக்கணுமா? என்ன உனக்கு அப்படி கூப்பிடணும்னு தோணுச்சு? அம்மா பாசமே தெரியாத பையன் தான் பண்ணி. நீ அம்மானு கூப்பிட்டத நான் பெரிய பாக்கியமா தான் பாக்குறேன். உன் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும்னு தான் நான் நினைச்சேன்.
உங்க 2 பேரோட ஆசைய நான் இப்பவே நிறைவேத்துறேன் சரிங்களா? வினய், நீ ஆண்டி அம்மானு கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்புறம் ஆண்டி இவன் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். ஆண்டி, இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்தை நம்ம சந்தோஷமா கொண்டாடணும். என்ன வேணும் உனக்கு? ட்ரீட்டா? ட்ரீட். சரி வா போலாம். ம். வினய், உன்னோட பைக் இங்கே இருக்கட்டும், நம்ம கார்ல போலாம். அட சுஜா, நீயும் வாமா. நான் எதுக்குமா? நீங்க எல்லாம் சொந்தக்காரங்க. நீயும் என் சொந்தம் தான். வா, இத புடி. வா. அந்த வீட்ல நடந்ததெல்லாம் இந்த பிரச்சனை தானா? அனுவோட விஷயத்துல நான் பண்ண தப்ப நியாயப்படுத்த மாட்டேன். அனுவை பத்தி எனக்கும் உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா நீங்களும் நானும் ரோட்ல அனாதையா இருந்தவங்க தான். ஆமா, நம்மள பத்தி அவங்களுக்கு புரியாதுமா. நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்ட அப்படிங்கறது உன்னுடைய நல்ல மனசு. இந்த ஒரு காரணத்தினால மனு சாரை விட்டு பிரிய போறியான்னு? உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் நான் முடிவெடுக்கல. நான் போக மாட்டேன்னு சொல்லிருக்கேன். பெர்மனண்டா அங்க தங்கணும்னு நான் நினைக்கல. 2 அம்மாவுக்கும் நடுவுல போர் ஆரம்பிச்சிருச்சு. அதுல நான் எந்த பக்கமும் இல்லைன்னு தான் நான் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன். அது அந்த வீட்ல இருந்தா மட்டும் தானே என்னால முடியும். மனு சாரோட சைட்ல நின்னு பார்க்கும்போது அவர் பண்றது சரின்னு தோணுது. ஒரு குழந்தையோட பொறுப்பை தலையில சுமக்கிறதுங்கிறது எந்த ஒரு ஆம்பளையும் ஏத்துக்க மாட்டாங்க. அததான் மனு சாரும் பண்ணிருக்காரு. அப்புறம் அம்மாவோட விஷயம், பிரதீபா அம்மா நடப்பாங்கன்ற விஷயத்த நான் மறைச்சிட்டேன். அது உண்மைதான். ஆனா நான் அந்த மாதிரி இருந்துதான் ஆகணும். பிரதீபா அம்மா ஒரு பெரிய ரகசியத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அத பத்திரமா பாதுகாத்த வேலையை தான் நான் பண்ணிருக்கேன். மல்லிகாமா சொல்றது நான் பிரதிபா அம்மாவோட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம மனு உன்னை அடிச்சத அவங்க நியாயப்படுத்த முடியாது. நீ எல்லாத்துக்குமே அவர் கூடவே இருந்திருக்கல. அவருக்கு வியாதி வந்தப்போ கூடவே இருந்தல. மச்சானோட சூழ்ச்சியில இருந்து அவரை காப்பாத்தணும்ல. அவங்க எல்லாருமே சம்பாதிச்ச கோடிக்கணக்கான பணம் நஷ்டப்படாம இருக்க வாழறாங்க. நம்ம கிட்ட கோடிக்கணக்கான பணம் இல்லாததால அடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சுஜாவா பிரதீபா மேடம் தான் கால் பண்ணி வர சொன்னாங்க. அதுக்கும் ஏதாவது பிரச்சனை வருமோ? அவளும் பிரதீபா மேடம் கூட சேர்ந்துட்டாளையா? ஆனா நீங்க இந்த விஷயத்துல அவ யாரு கூட சேரணும் சேரக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க. அவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும். அவ 12 வயசுல இருந்து பிரதீபா அம்மா எந்திரிக்கிறதுக்காக அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டு பிரார்த்தனையும் பண்ணிருக்கா. அவளோட பாசத்தை மறக்க முடியாது. அப்புறம் மல்லிகா அம்மாவை பகச்சுக்க கூடாதுன்னு சொல்லிடுங்க. ஆமா, உன்னோட பிளான் என்னன்னு என்கிட்ட சொல்லுமா. அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு வேலை வேணும்னு. அட, அதெல்லாம் வேண்டாமா. எனக்கு வேணும்னா நான் என்னோட சொந்த கால்ல நிக்கணும். சரிம்மா, ஏதாவது ஒரு ஆபீஸ்ல கிளர்க் வேலை கிடைக்கும், நான் விசாரிச்சு பாக்குறேன். அதெல்லாம் வேண்டாம். அந்த வேலைக்கெல்லாம் போனா என்னால என் குழந்தைய பாத்துக்க முடியாது. அடிக்கடி நான் வீட்டுக்கு வரணும்ல. அப்பனா நீ என் தங்கச்சி கடைக்கு போலாம் இல்லையா? அவளும் சந்தோஷப்படுவா. அதெல்லாம் வேண்டான்னு. எனக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷா கிடைச்சா போதும். அது கிடைச்சா நானே என் பொண்ணை கூட்டிட்டு வந்துருவேன் இல்லையா? அப்பனா நானே ஒரு நல்ல வேலையை சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கார் முதலாளி இருக்காரு. அவருடைய எல்லா காருமே இப்போ ஆம்பர் டாக்ஸில ஓடுது. ஒரு காரை உனக்காக தர சொல்றேம்மா. கிடைக்குமா? எத்தனை கார் வேணுமோ கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த வேலைகள் நிறையவே நான் பண்ணிருக்கேன். அவர் கொடுத்தாருன்னா அதை நீ சொந்த கார் மாதிரியே பாத்துக்கலாம். நம்ம இப்பே போலாம். ஆமா, டிரைவிங் லைசென்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கல்ல? வச்சிருக்கேன்னு. சரி வாமா. வண்டியில இரு. ஹலோ.
மேடம் நான் சிஐ ஜோசப் பேசுறேன். ஆ சொல்லுங்க. கேஸோட விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு? அதை பத்தி உங்ககிட்ட தெளிவா சொல்லணும் மேடம். கேஸோட முடிவு மாத்துறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ராஜீவ்நாத் எப்படிப்பட்டவர்? ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது பல விஷயத்தை மறைச்சிட்டாரு. இந்த கொலைய ராஜீவ் சாரும் பிரதாப்பும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். இந்த மாதிரி விஷயத்தை போன்ல பேச முடியாது மேடம், நேர்ல தான் பேசணும். உங்ககிட்ட அதை தெளிவா பேசணும். நான் வரேன். ராஜீவ்நாத் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த கேஸை உங்க தலையில கட்டுறதுக்கே அவர் முயற்சி பண்றாரு. ஆஹா, நான் பாத்துக்கிறேன். அப்ப நேர்ல பார்க்கலாம் மேடம். ராஜீவனா பல விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைக்கிறாரு போல இருக்கு. அவர்கிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். மல்லிகா, நீ எங்கேயாவது வெளில போறியாமா? போகணும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. பிரதீபா நடக்க ஆரம்பிச்சிட்டால, அவளை பார்க்க தான் வந்தேன். அப்புறம் ஆஃபீஸ் வேலையாவும் வந்திருக்கேன். அவ இப்ப வீட்ல இல்ல, வெளியில போயிருக்கா. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. என்ன இந்த கேஸ்ல சிக்க வைக்க முயற்சி பண்றாங்க இல்லையா? கூட இருக்கிறவங்க யாரையும் நல்லவங்கன்னு நம்பவே முடியல. உண்மைதாம்மா. சரி, உங்ககிட்ட என்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்க? ஆதாரங்கள் ஏதாவது போலீஸுக்கு கிடைச்சிருக்கா? எனக்கு எதிராக இருந்தா அது அவங்க கைக்கு நிச்சயம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மல்லிகா, அவங்க உனக்கு எதிராக ஆதாரங்களை சேகரிச்சுட்டு வராங்க. அதையே தான் நானும் சொல்றேன். என் கூட இருக்கிறவங்களே எனக்கு எதிரான ஆதாரங்களை கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல. தமிழ் எனக்கு நல்லா எழுதவும் பேசவும் தெரியும். ஒரு தடவை நான் பிரதாப் கிட்ட எழுதி காட்டினேன். அது இப்போ போலீஸோட கையில இருக்கு. அதுவும் முத்துவோட வீடை ரைட் பண்ணப்போ கிடைச்சிருக்கு. அந்த லெட்டரை அங்க கொண்டு போய் வச்சது யாரு? அது யாரா இருக்கும்? அதே சந்தேகம் தான் எனக்கும். அந்த லெட்டர் பிரதாப் கையில இருந்ததை நானும் பார்த்திருக்கேன். ஐயா என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிடு, அப்படி ஏதோ தான் எழுதியிருந்தது. அப்போ அந்த லெட்டர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அது எப்படி முத்துவோட வீட்டுக்கு போச்சுன்னு உங்களுக்கு தெரியல. என்னம்மா சொல்ற? நான் அதை வச்சிருப்பேன்னு நினைக்கிறியா? எனக்கு நிறைய விஷயம் தெரியுமா. அதை பத்தி போலீஸ் கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் உங்களை நினைச்சு எதுவுமே சொல்லலண்ணா. சரி வாங்கண்ணா, நாம உள்ள போய் உட்காந்து பேசலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.